சீஸ்னல் வெஜிடேபிள். ஆனா, அதில ஏகப்பட்ட சத்து இருக்கு. ஆனா, நெறைய பேருக்கு அந்த வெஜிடபிள் வந்துட்டு மோஸ்ட்லி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த வெஜிடபிள் வச்சு நம்ம சூப்பரான டம்ப்ளிங் செய்ய போறோம். அதாவது லட்டு செய்ய போறோம். இதுவரைக்கும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீசனல் வெஜிடபிள்ன்றது பரங்கிக்காய். அந்த பரங்கிக்காய வச்சு தான் சூப்பரான லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. ஹெல்த்தியான ஒரு லட்டுவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பரங்கிக்காவை தோல் சீவிட்டு நம்ம இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்கலாம். இல்ல அப்படியேவும் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா துருவி எடுத்துக்கோங்க. 1 கப் பரங்கிக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன் துருவி. ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, அதில வந்து இந்த துருவின பரங்கிக்காயை சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்க போறோம். மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. எல்லோ பம்ப்கின் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதில ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. ரெகுலரா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கணும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த வெஜிடபிளோட அந்த ஸ்மெல் ஆகட்டும், அந்த வெஜிடபிள் போட்டாலே அவாய்ட் பண்ணுறவங்க நெறைய பேர் இருக்கீங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனலா இருக்கும். இப்போ பம்ப்கின் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணிங்கன்னா குக் ஆயிரும். அதுக்கப்புறம் துருவின தேங்காய் 1 கப் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஃப்ளேவருக்காக 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி நல்லா வந்து பிளெண்ட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். குழந்தைங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வெஜிடபிளை இனிமேல் ஒதுக்காமல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி மாவு இல்லைனா கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லுவாங்க. கொழுக்கட்டை அரிசி மாவு வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்க்காமையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே நம்ம வந்து பூர்ணம் மாதிரி பண்ணி கொழுக்கட்டையில் கூட இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஸோ நான் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி லட்டு மாதிரி ஸ்டீம் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பேனில் ஒட்டாமல் வரும். நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் அந்த கன்சிஸ்டன்சி நான் வந்து இரும்பு கடாயில் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோலேயே ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பால்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இதே வந்து பார்த்திங்கன்னா இலை மாதிரி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்ஸ் ஈஸியாக இருந்தது. குழந்தைங்களும் அதை வந்துட்டு தேங்காய் மிட்டாய் மாதிரி சாப்பிட்ருவாங்க. இலையும் நல்லா தான் வந்திருந்தது. பட் வந்து என்னென்னா அதை வந்து நம்ம கொடுக்கும்போது 2-3 நாள் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னா அவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால நான் வந்து பால்ஸ் மாதிரியே பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இலை மாதிரி ட்ரை பண்ணி 1 டேலேயே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெந்த கொழுக்கட்டையை எடுத்து டெசிகேட்டட் கோகோனட்டில் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியும் சர்வ் பண்ணலாம். இதை 3 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹெல்த்தியான பம்ப்கின் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து உணவு அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.